ஆனால் அவர் பேசுகிற போது இன்னொரு பக்கம் பார்த்தால் 80களிலே 70களிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட விஷயங்கள் நடக்கும். இப்படித்தான் ஒரு முறை ஒரு திருமணமாகி புதிதான ஒரு நாட்கள், ஒரு 10-15 நாட்கள் கழிகிறது. மனைவியாருக்கும் மாமியாருக்கும் மிகப்பெரிய சண்டை. பொருத்தம் பார்க்க வேண்டியதே இப்ப புருஷனுக்கும் மனைவிக்கும் கிடையாது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் இப்போ பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு மனைவி துள்ளி குதிக்கிறான். ஒன்று கொம்மை இருக்கணும், நான் இருக்கணும். உடனே கணவன் சொன்னார், 2 பேரும் விழிக்கிடுங்க, வேலைக்காரி விட்டு இருந்தா காணும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை என்பது எப்படி வரமாகி இருந்திருக்கிறது 2000களுக்கு முன் பிறந்தவர்களுக்கு என்று சொல்லி தர்ஷனன் தன்னுடைய அணியை நிறுவி இருக்கிறார். நான் சொன்னது போல நேரலையிலும் போகிறது ஒரு விண்ணப்பத்தினுடைய அடிப்படையிலே சிலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான ஒருவரை பேச அழைக்க போகிறேன். குறிப்பாக இவர்கள் எல்லாம் என்னையா மகிழ்ச்சியை கண்டாங்க, 2000க்கு பிறகு பிறந்தவர் காண்ற வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இருக்கே, நிம்மதி இருக்கே, உங்கள் யாருக்கும் கிடைத்திருக்குமா அப்படின்னு சொல்லி விரல் நீட்டி பேசுவதற்காக தம்பி ஹரிஹரன் அவர்களை அன்போடு இந்த வேளையிலே அழைக்கிறேன். அந்த பிள்ளை லெக்சர்ஸுக்கே வராம அந்த லேப் வாசல போய் அப்படித்தான் காதலோடு இருந்து அந்த காதல் தோல்வி அடைந்து விட்டு இருப்பாங்க. காதல் தோல்வியை கொண்டாடுவதற்கு 90s கூட வேற யாரும் இல்லை. முகத்திலே தாடி, வாயிலே பீடி, இந்த முகத்திலே தாடியும் வாயிலே பீடியும் எல்லாம் அவளை மறக்கத்தான், அவளை மறப்போம். ஆனால் அவள் கொடுத்த காதலை இந்த 90s நாம் ஒருபோதும் மறப்பதில்லை. இன்னைக்கு இந்த ஜோகை கட்சிக்கு இருக்கிற 2 பிரச்சனை, ஒன்று சுகர், இன்னொன்று பிகர். சுகரால வைத்தியசாலம் சுக்குலைன்னு இருக்கிறாங்க, பிகரால பார்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் பார்க்கும்போது எங்களுடைய காதலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை முறையும் சரி புனிதமானது. உங்களுடைய புள்ளிங்கோ காதல்களும் சரி, நீங்கள் இந்த வெஸ்டை இருந்து கொண்டாடக்கூடிய காதல்களும் சரி, என்றும் சரித்திரத்தில் இடம்பெறாது. அது சரித்திரமாகத்தான் போகும். அடுத்தது பாருங்கள், இவர்கள் நடுவர்களே, அடுத்தது பாருங்கள், இவர்கள் வந்தார்கள், வந்து கூறினார்கள், இன்றைக்கு நாங்கள் மண் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம் என்று. இந்த 2000னுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் மீது பயம், வெற்றிகளை கொண்டாட தெரிந்த இவர்களுக்கு தோல்விகளை ஏற்கும் மனம் இல்லை. உண்மையிலான சட்ட ரீதியாக ஒரு சட்டத்தன்மையுடன் ஆலோசித்துக் கொண்டிருக்கும். தற்கொலை செய்தவர்களில் அதிகமானவர்கள் 2000னுடைய குழந்தைகள். இவர்கள் சிலவற்றை விளங்கிக் கொண்டு இல்லை, காதல் என்ற பெயரில் வேற ஏதோ மாயைகளுக்குள் சென்று தங்களை வாழ்க்கையை மாய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்று பள்ளியிலே பாடத்திலே புள்ளி குறைந்து விட்டால் தற்கொலை செய்கிறார்கள், பாடசாலையிலே பல்கலைக்கழகத்திலே தற்கொலை செய்கிறார்கள் என்று இவர்கள் வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இன்று எங்களை நோக்கி எந்த வாழ்க்கை நல்லது என்று கூறினார்களோ அந்த டூபியை கிட்சினுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதையெல்லாம் பொற்காலம் என்று கூறினோமோ அதை இவர்கள் வாழ மறைக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறார்கள். ஆக 90களினுடைய குழந்தைகள் நாங்கள் 90களிலும் வாழ்ந்திருக்கிறோம், இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை கூட வழிகளை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கியவர்கள் இந்த உலகிலே வேறும் இல்லை, யாரும் இல்லை என்று கூறி தொகுப்புரையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.